1000 பேர் தண்ணி அடித்தாங்கன்னா அதில் வந்து 38 பேர் டெஃபினட்டாக ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டி வரும். அது மட்டும் இல்லை, அந்த 180 பேருக்கு பிளட் டெஸ்ட் கிட்டஸ்ட் அது மாதிரி பண்ண வேண்டி வரும். 96 நிமிடங்களுக்கு ஒருத்தர். ஹார்ட் மாத்திர மாதிரிலாம் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியாது. இன்னைக்கு லிவர் இல்லாமலே வெயிட் பண்ணி இறந்து போகிற ஆட்கள் ஏராளம். ஏன்னா லிவர் டோனர்னா சும்மா இல்லை. உங்கள் வீடுகளுக்குள்ளே தனியாக சிரிச்சுட்டு உள்ளே போய் தண்ணி அடிக்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த பையன் ஒரு நாள் இப்போ இல்லை 10 வருஷமோ 15 வருஷமோ ரோபோ சங்கர் மாதிரி எங்கேயோ ஒரு ஐசியூவில் இருப்பான். அதை வந்து நம்ம தடுக்கிறதுக்கு தான் மருத்துவர்கள் சொல்கிறோம். கொஞ்சம் கடுமையாக உங்களோட சாடி நான் சொல்ல நினச்சிக்காதீங்க. சசி பெருமாளை வந்து எவனும் மறக்கக்கூடாது. குடிக்காதீங்க, அதான் அட்வைஸு. அல்லது ரொம்ப லிமிட்டடாக இருக்குது. இது மாதிரி 1 லாட்ஜ் 2 லாட்ஜ் அது மாதிரி உடனே நிறைய பேர் சொல்லி டாக்டர் தண்ணி அடிக்க சொன்னார். ஒரு வாரத்துக்கு லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் ஓகே இருந்தால் 2 பெக்கோ 3 பெக்கோ வெள்ளைக்காரன் அது மாதிரி தான். நம்ம ஆளுங்க எந்த அடின்னு லிவர் காலி ஆகிற வரைக்கும் அடித்து தீர்த்துடுறாங்க. குவார்டர் ஹாஃப் இல்லை நம்மளுக்கு தான். ரோபோ சங்கர் அவர்கள் வந்துட்டு இன்னைக்கு உயிரிழந்திருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா மஞ்சக்காமாலை நோயால் அவதிப்பட்டு வந்திருந்தாரு. அதன் பிறகு மருத்துவ சிகிச்சைலாம் மேற்கொண்டிருந்தாரு. பிறகு நார்மலாக ஒரு சினிமா துறையில் நடிக்கலாம் வந்திருந்தாரு. திடீரென்று மயக்கமடைந்து உயிரிழந்திருக்காரு. என்ன காரணமாக இருக்கும் சார்? அதாவது முக்கால்வாசி அக்யூட் ஆன் கிரானிக் லிவர் ஃபெயிலியர்னு சொல்லுவோம். அதாவது கல்லீரலுடைய அதோடைய பலம் வந்து ஒரு பலகீனமாகி அதனால ஒருத்தர் இறந்து போகிறது. இது நம்ம இந்தியாவில் வந்து ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பாக தமிழ்நாடுல வந்து கல்லீரல் இழந்து கல்லீரல் இயங்காமையினால இறப்பு மரணம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கு வந்து 2-3 மெயின் காரணங்கள். ஒன்று வந்து வைரஸ், ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி, பாலின வைரஸஸ் மாதிரி இருக்குது. இன்ஜெக்ஷனில் கூட வரலாம், இந்த வைரஸால் போகலாம். 2வது ஆல்கஹால். எங்கே பார்த்தாலும் நீங்கள் ரோட்டில் போகிறீங்கன்னா நிறைய மோட்டார் பைக் இருக்கும் பார்த்தீங்களா? வந்து பார்த்தா டாஸ்மாக் எழுதியிருக்கும். இது போன்ற இடங்களில் நம்ம ஆட்கள் வந்து சிறுவர்கள் வந்து அவர் ஒரு ஸ்டைலு தண்ணி அடித்து இறந்து போகிறது. அடிக்காதீங்கடான்னு சொன்னால் பழம்னு சொல்கிறது, அது வந்து ஒரு ஸ்டைல் மாதிரி. இன்னைக்கு இந்தியாவில் வந்து 96 நிமிடங்களுக்கு ஒருத்தர் தண்ணி அடிக்கிறதுனால ஒரு லிவர் வியாதி, கல்லீரல் வியாதி வந்து இந்த ரோபோ சங்கருக்கு அவர் அடிச்சிருந்தாருன்னு கேள்விப்பட்டேன், இறந்து போகிறாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப யார் இறந்து போவாங்க? 90 வயசுலையா 100 வயசுலையா? இல்லை 30, 40, 50. ஏன்னா வந்து 15, 20 தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிருவான். 30, 40, 50 உயிர் இழந்துருவான். ஒரு உயிரிழப்புனா சுற்றி இருக்கிற அந்த வட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு இழப்பு நடக்கும். இது வந்து வாட் வி கால் ப்ரிவென்டபிள் டெத். தவிர்க்க முடிகிற ஒரு வியாதி. எவனுக்கோ ஒரு எங்கிருந்தோ ஒரு அணு கேன்சர் ஆகிடுது, பெருசாகிடுது, ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொரு விஷயம், இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து இளைஞர்களுக்கு 1000 பேர் தண்ணி அடித்தாங்கன்னா அதில் வந்து 38 பேர் டெஃபினட்டாக ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டி வரும். அது மட்டும் இல்லை, அந்த 180 பேருக்கு பிளட் டெஸ்ட் கிட்டஸ்ட் அது மாதிரி பண்ண வேண்டி வரும். 96 நிமிடங்களுக்கு ஒருத்தர் 96 நிமிடங்களுக்கு ஒருத்தர் இறந்து போயிட்டே இருக்காங்க. ஸோ டெய்லி 15 17 பேர் இறந்து போயிட்டு இருக்காங்க இந்தியாவில். இது வந்து ஒரு பெரிய நம்பர். நீங்கள் பார்த்தீங்கன்னா தம்பி, ஒரு டாக்டர் வந்து பகலாக வேலை செய்கிறாங்க, ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க. ஏதோ ஒரு 10,000 ஆப்ரேஷன், ஒரு ஆப்ரேஷன் வந்து டாக்டருக்கு ஆச்சுன்னா ஒரு கும்பகோணம் எங்கே இருந்தாலும் சுற்றி ஒரு கும்பலாக வந்துட்டு நீ ஒழுங்காக பார்க்கல, ஒரு உயிர் போயிடுச்சுன்னு இல்லாத தேவையில்லாத விஷயம் சொல்கிற ஒரு காலகட்டத்தில் வெறும் தண்ணி அடித்து 96 நிமிடங்களுக்கு ஒருத்தர் இறந்து போகிறாங்கன்னா யோசிச்சு பாருங்க. இது வந்து ஒரு சின்ன விஷயமா பெரிய விஷயமா? எல்லாம் இப்போ என்ன நினச்சிப்பாங்க, கெட்டு போயிடுச்சுன்னா நம்ம லிவர் சும்மா மாற்று அறுவை சிகிச்சை பண்ணிக்கலாம். லிவர் டிரான்ஸ்பிளான்ட் முதல் அட்டெம்ப்ட் வந்து டிசம்பர் 24, 1995, 30 வருஷம் ஆக போகுது இந்தியாவில். அதில் வந்து நான் ஒரு கீ மெம்பர் நானும் இருந்தேன். அதில் அப்போலோவில் பண்ணோம். அது வந்து அந்த கேஸ் மட்டும் இல்லாமல் எல்லா கேஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 10%, 20%, 5-20% வந்து ஆப்ரேஷன் அப்போ இறந்துருவாங்க. இல்லை முன்னால் இறந்துருவாங்க, இல்லை அதுக்கப்புறம் இறந்துருவாங்க. ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இது என்னமோ ஹார்ட் மாத்திர மாதிரிலாம் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியாது. இன்னைக்கு லிவர் இல்லாமலே வெயிட் பண்ணி இறந்து போகிற ஆட்கள் ஏராளம். ஏன்னா லிவர் டோனர்னா சும்மா இல்லை. அதனால நிறைய யங்ஸ்டர்ஸ் எங்கிட்ட ஜோக் அடிச்சுட்டு, அங்கிள் இஃப் யூ ட்ரிங்க் தி லிவர் கெட்ஸ் ஸ்பாயில்ட் ஆல்சோ, நான் மாற்றிப்பேன். அது மாதிரிலாம் அவ்வளோ ஈஸியாக மாற்றிக்க முடியாதுங்கிறது. அது மட்டும் இல்லை, 100 பேர் பிளான் பண்ணாங்கன்னா அந்த மாற்று அறுவை சிகிச்சைக்கு 5, 6, 8 அங்கே போவாங்க. மற்றவங்க எல்லாம் வழியில் ரோபோ சங்கர் லிவர் ஃபெயிலியரால் இறந்த போல மாதிரி அவர் இறந்து போவாங்க. அதே போல தான் ஹெப்படைட்டிஸ் பி. தயவு செய்து நீங்கள் எல்லாம் என்ன முக்கியம்னா, ஒரு காணலில் ஒரு பதிவில் இதனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்? உங்கள் குடும்பத்திலேயே தயவு செய்து ஹெப்படைட்டிஸ் பிங்கிற வைரஸ் வராத பட்சம் அந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் ஒன்று இருக்குது. சார் காசு ஆகுது, 1000 காசு, 300 ரூபாவோ 200 ரூபா தான் ஆகும் 3 டோஸ். அது போட்டிங்கன்னா ஹெப்படைட்டிஸ் பிங்கிற கொடிய வைரஸ் உங்களுக்குள்ளே வராமல் இருக்கிறது நிச்சயமாக பார்த்துக்கும். இந்த நேரத்தில் ஒரு சோகமான நேரம். ரோபோ சங்கர் என்ன ஒரு பாடி பில்டராக இருந்தார், ஒரு நல்ல ஒரு உடம்பு, ஆள் ஜம்ப் இருப்பார். நான் அந்த காலத்தில் தனித்தனியாக மசில்ஸ் எல்லாம் ஷேக் பண்ணிலாம் பண்ணுவார்.
நல்ல ஒரு ஒரு எல்லாரோடையும் ஒரு பழகக்கூடிய ஒரு ஆள், ஒரு நம்பகத்தன்மையான ஒரு ஆளுமை அநியாயத்தை நம்ம இழந்துட்டோம். ஒரு யங் லைஃப் போகும்பொழுது நான் எதுக்காக இப்போ சொல்றேன்னா, நம்ம பேசிட்டு இருக்கும்போதே ரோபோ சங்கர் இறந்து இந்த டைம்குள்ளார தண்ணி அடிக்கிறதுனால 7 பேரோ 8 பேர் இறந்துருக்காங்க. உங்களுக்கு தெரியாது எவ்வளோ இறந்துருப்பாரோன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அதுவே உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆளுமை ரோபோ சங்கர். ரோபோ சங்கர் யாராவது ஒருத்தர் போய் ஒரு டெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் எல்லாரும் விஐபிஸ்க்கு ஒரு விஷயம் நடந்தா, அதுவும் சினிமா வெள்ளித்திரையில் சம்மந்தப்பட்டவங்களும் நடந்துச்சா உடனே அது முக்கியமாயிடும் நம்ம ஆட்களுக்கு. அதை வச்சு தான் உங்க எல்லார்ட்டையும் நான் சொல்றேன். ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ், ஆல்கஹால், அதாவது மது அருந்துதல். சசி பெருமாளை பற்றி நான் ஞாபகப்படுத்துகிறேன். சசி பெருமாள் யார் தெரியுமா? என்னை பொறுத்த வரைக்கும் அப்பேற்பட்ட ஒரு கதாநாயகர், காந்தியவாதி. இந்த தூத்துக்குடி நாகர்கோவில் அந்த ஏரியாவில் வந்து எல்லா கள்ளுக்கடைகளும் மூடணும்னு சொல்லி தர்ணா பண்ணி, சாப்பிடாம 60 வயசு ஆளு சாப்பிடாம இருந்து ஒரு டிவி டவர்ல மேலே இருந்து போய் தர்ணா பண்ணி அதோட இறந்தார். அவர் இறக்கும் பொழுது கூட ஒரு பேட்ஜ், பெரிய பேட்ஜ் இருந்தது, மதுவை ஒழிப்போம், மக்களை காப்போம். சசி பெருமாள் வந்து யாரோ தெரியாத ஒரு தாத்தா. அவர் உயிர் விட்டது தமிழ்நாட்டில் வந்து இவ்வளவு பேர் இறந்து போக கூடாதுன்னு. உடனே எல்லாரும் நீங்க சொல்லுவீங்க என்ன ஆச்சுன்னு பாருங்க. இது 2015 இறந்தார் அவர். ஒரு வாரம் 10 நாளுக்குள்ள அப்ப வந்து எதிர்கட்சியில இருந்த கலைஞர் அனௌன்ஸ் பண்றாரு. அவர் ஜூலைல இருந்தார். ஆகஸ்ட் 10 வந்து மறியல் செய்வோம், கண்டன ஆர்ப்பாட்டம், இது ஸ்டேட் வைடு, மாநிலம் பூரா பண்ணுவோம். எதுக்கு பண்ணுவோம்? கள்ளுக்கடைகளை, டாஸ்மாக் எல்லாத்தையும் அடைக்கணும் சொல்லி நாங்கள் மறியல் பண்ணோம். ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. சில பேர் அரெஸ்ட் பண்ணாங்க, அதெல்லாம் பண்ணாங்க. ஆனா அவர் பெரிய தலைவர். நான் வந்து இதை அரசியலாக்க விரும்பல. ஆனா அதே கலைஞர் வந்து திருப்பி வரும்பொழுது 2015 31,750 கோடி, 31,750 750 கோடி, இன்னைக்கு வந்து 50,000 கோடி ஆயிடுச்சு. தவிர யார் மூடினாங்க? அது அம்மா வந்து ஒரு 500 மூடினாங்க, அப்புறம் இபிஎஸ் ஒரு 500 மூடினாரு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எல்லா இடத்தையும் வளர்ந்துருச்சு. பணம் நினைக்காதீங்க, நான் தண்ணி அடிக்கல, நான் ஜாலியா இருக்க போறேன். ஆனா உங்க வீடுகளுக்குள்ள தனியா சிரிச்சுட்டு உள்ள போய் தண்ணி அடிக்கிறாங்க பாத்தீங்களா? அந்த பையன் ஒரு நாள், இப்ப இல்ல 10 வருஷமோ 15 வருஷமோ ரோபோ சங்கர் மாதிரி எங்கேயோ ஒரு ஐசியூல இருப்பான். அதை வந்து நம்ம தடுக்கிறதுக்கு தான் மருத்துவர்கள் சொல்றோம். கொஞ்சம் கடுமையா உங்களை சாடி நான் சொல்ல நினைச்சுக்காதீங்க. சசி பெருமாளை வந்து எவனும் மறக்கக்கூடாது. ஏன்னா மறியல், அவ்வளவு மறியல். மாப்போசி அவர் முதல் வாட்டி அரெஸ்ட் ஆனதே கள்ளுக்கடையை மூடினவங்க வந்து நார்த் சென்னையில் ஒரு மறியல் பண்ணது. ஞாபகம் வச்சுங்க. மாப்போசி யாரு? அவரே வந்து இந்த கள்ளுக்கடை ஏறுவாங்க, பனையேறிம்பாங்க. அந்த கிராமி நாடாரை சேர்ந்த, அவர் இனத்தை சேர்ந்தவர். ஆனா அதோடைய தீமையை உணர்ந்து அவர் சொன்னார். காந்தியை வெறும் 500 ரூபாய் நோட்ல வச்சு ஒன்றும் செட் ஆகாதுங்க. மது ஒழிப்பு வந்து தமிழ்நாடுக்கு வரணும்னு பாடுபட்டவரும் மகாத்மா காந்தி தான். அப்போ ரோபோ சங்கர் ஆரம்பத்தில் அந்த சிகிச்சைக்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு உடல் எல்லாம் வந்து ரொம்ப மெலிஞ்சிருந்தாரு. அதன் பிறகு வந்துட்டு பாடி வந்து ரெக்கவர் பண்ணி வச்சிருந்தாரு. ஆனால் ஒரு திடீர்னு ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ், அதாவது ஷூட்டிங்ல இருக்கும்போது மயக்கம் அடைஞ்சு அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா சில உடல் உறுப்புகள்லாம் செயலிழக்கப்பட்டுச்சு, ஆபத்தான முறையில் தான் வந்து அட்மிட் ஆயிருக்காரு அப்படின்றாங்களே. எப்படி சார் அது நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது இந்த லிவர் டிசீஸ் வியாதி, கேன்சர், எய்ட்ஸ், பல வியாதிகள் வந்து வெளியில ஒன்றும் தெரியாது. ஆனா உள்ள வந்து வியாதிகள் நடந்துட்டு இருக்கும். கிட்னி வந்து செயல்படாமல் போயிட்டு இருக்கோம். இப்போ ஒரு கிட்னி செயல்படாமல் வந்து நார்மலாக 0.1 to 1.1 தான் கிரியேட்டின் இருக்கும். அது வந்து 2, 3, 4, 3 தெரியாது. திடீர்னு ஒரு 5, 6, 7 வரும்போது அதுக்குள்ள 6, 7, 8, 9 மாதம் அந்த கிட்னி ஃபெயிலியர் இருந்துச்சப்போ தான் அது வெளியே வரும். டாக்டர்ஸ் வந்து மருத்துவர்கள் பார்த்து இது பண்ணியான்னு சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதே போல தான் லிவர் ஃபெயிலியரும் கொஞ்சம் பெட்டராக இருப்பாங்க. அப்புறம் இதே போல தான் இவருக்கு நடந்த மாதிரி தான் அந்த காலத்தில் சுருளிராஜனுக்கும் லிவர் வியாதி இருந்துச்சு. ஆனால் அவர் இறந்தது கணைய வியாதியும் லிவர் வியாதியும் ரெண்டுமே மதுவால அடிக்கப்படுற இடங்கள். அதே போல தான் சாவித்ரி ஆக்ட்ரஸ் இறந்தாங்க. பலர் அந்த காலத்து இந்த திரை உலகத்திலே நிறைய ட்ரிங்க்ஸ் இருக்கிறதுனால நிறைய பேர் அதனால இறந்தாங்க. அதாவது ஒரு பக்கம் ட்ரிங்க்ஸ் சொன்னாலே எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஆனா இந்த 96 நிமிஷத்துக்கு ஒருத்தர் இறந்து போறாங்களே, அவங்க அப்பா அம்மா சிரிப்பாங்களா? யோசிக்கணும். எந்தவித ஒரு விஷயமும் சமூக நீதி இதுல இருக்கா? அம்பேத்கர் எழுதிட்டு போனாரு, ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் உரிமை இருக்கு, சமூக நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதி. அந்த சமூக நீதியில நம்ம முக்கியமா எடுத்தோம்னா அவங்களுடைய ரைட் டு லைஃப் இருக்கு. அவனுக்கு தெரியாது, அவனுக்கு சின்ன பையன், நம்ம எல்லாரும் போய் தண்ணி அடிக்கலாம்டா, 10 பேர்ல 2 பேர் அவுட் ஆயிடுவாங்க. ஏன் அந்த 2 பேர் வந்து நம்ம குடும்பத்துல இருக்கலாம், அது ஒரு ரோபோ சங்கரா இருக்கலாம்னு எப்ப நம்ம நினைக்க ஆரம்பிக்கிறோமோ, சசி பெருமாள் மனசுல வரணும், நந்தினி மனசுல வரணும். கோர்ட்லயே ஜட்ஜி கேட்டு அவன் தண்ணி அடிச்சு சொல்றான், அவன் இன்னும் சாப்பிட்டான்னு சொல்லும் போது ஜட்ஜி இவங்க சொல்லியிருக்காங்க, நந்தினி சின்ன பொண்ணு, எப்படி நீங்க வந்து சாப்பிட்டான்னு சொன்னது உணவாது, தண்ணி அடிச்சிருக்கான்னு சொல்லும் போது ஜட்ஜி வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போட்டு நீதிமன்றத்துக்கு அவமரியாதை கொடுத்தேன்னு சொல்லி உள்ள வச்சிருந்தாங்க அந்த பொண்ணு 5 நாளுக்கு 1 மாசத்துக்கு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நந்தினி, சசி பெருமாள், இவங்கெல்லாம் மாப்போசி, காந்தி போன்ற இடங்களை அவங்களெல்லாம் சேர்ந்து ஒரே ஒரு குழுவை தான் பார்க்கணும். அவங்கள சம்பந்தப்படாத சமூகத்தை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்கு ஒரு குரலை எழுப்பினாங்க. அது நம்ம சமூக ஆர்வலர்கள், என்ன போல சமூக ஆர்வலர்கள், உங்களுக்கு போர் அடிச்சா கூட நாங்க சொல்லிட்டே தான் இருப்போம். சிகரெட் அடிச்சு சாவாதீங்கடா, தண்ணி அடிச்சு சாவாதீங்கடா நான் சொல்லிட்டு இருப்போம். கசத்தா கூட இது கசக்கிற ஒரு உண்மை. மதுபோதன் மட்டும்தான்
காரணமா அந்த கிட்னி ஃபெயிலியர்ல உடல் உறுப்புகள்லாம் வந்துட்டு செயலிழக்க காரணம்? வேற எதுவும் பழக்கம் இருக்கா சார்? இல்லை அது எப்படி தெரியுமா, அந்த காலத்து சொல்லுவாங்க, அந்த காலத்து ஒரு ராஜாவுக்கு 2 மனைவி இருந்தாங்களாம். ராஜா இறந்தோடனே 2 மனைவிகளும் சத்தின்னு எழுதி அவங்களும் அந்த அந்த படையில வந்து ஏறி இறந்துட்டாங்களாம். அதே போல நாங்கள் சொல்லுவோம், லிவர் வந்து ஒரு ராஜா, 2 கிட்னியும் அவருடைய மனைவிகள். எப்போ லிவர் கெட்டு போச்சுன்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் 2 கிட்னிஸும் பேக்கப் ஆகிடும். அதாவது லிவர் வந்து ஒரு சில விஷயங்கள், நமக்கு தெரியாத சில விஷயங்களை வந்து ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி ஃபில்டர் பண்ணி நாக் ஆஃப் பண்ணிடுது. அந்த சலடை வேலை செய்யலைன்னா அந்த விஷயங்கள் போய் 2 சிறுநீரகங்களையும் அது பாதிச்சு, அதனால செகண்டரி ரீனல் ஃபெயிலியர், இதுக்கு பேர் ஹெப்பாட்டோ ரீனல் சிண்ட்ரோம்பாங்க. கிட்னியும் லிவரும் சேர்ந்து அஃபெக்ட் ஆகுறது. ஸோ இந்த கிட்னிக்கு ஒரு காரணம், லிவருக்கு ஒரு காரணம் இல்லைங்க தம்பி. லிவர் கெட்டு போனாலும் இது 2ம் கெட்டு போகும். இதில் வந்துட்டு உணவு பழக்க வழக்கங்கள் எதுவும் இருக்கா சார் இதில்? இல்லை, ஓரளவுக்கு ரொம்ப நான்வெஜிடேரியன், ரொம்ப ஃபேட்டு இது மாதிரி சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் பாதிக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை நம்ம நகர்த்திட்டோம்னா பாக்கி என்ன வேணால் பிரியாணி சாப்பிடலாம், வேறு என்ன வேணால் பண்ணலாம். இந்த ஒரு விஷயம், தண்ணி அடிக்கிறதும் சிகரெட் பிடிக்கிறதும், எனக்கு தெரியும் நிறைய பேர் சொல்லுவாங்க பொருளாதாரம், நம்ம தமிழ்நாடு பொருளாதாரமே இந்த அடிப்படையில் தான் ஏறிட்டு இருக்கு, எப்படி நீங்கள் பாருவீங்க? நான் என்ன சொல்கிறேன், சின்ன சின்ன சமூக டியூனிங்பாங்க. ஃபுல் டே வேணாம், 6 to 9 திறந்து விட்டுருங்க, மக்கள் அடிக்கட்டும். அது முதல்ல காலையில் 6 மணிக்கு திறக்கணும்னு யாரோ வந்து பரிந்துரை பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தேவையா? எவ்வளோ ரோபோ சங்கர் நீங்கள் உருவாக்குவீங்க? லிமிட்டட் டைம் வச்சுட்டு, 2வது வந்து பர் பர்சன் லிமிட்டட். இப்போ நீங்கள் டியூட்டி ஃப்ரீயில் வாங்கினா 2 பாட்டில் தான் விடுவான். ஏன் 100 பாட்டில் வாங்க சொல்லாமே? அவனுக்கு ப்ராஃபிட் தானே. ஒரு சமூக நீதினு ஒன்று இருக்குது. அதே போல் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 2 லார்ஜோ 3 லார்ஜோ என்ன எனக்கு தெரியாது, அது வந்து ஒரு லிமிட்டாக வச்சிட்டோம்னா, ஸோ ஓரளவுக்கு பெருசாக ஒரு பாதிப்பு ஏற்படும். ஆனால் 0 ஆகிடாது. 55,000 மேபி 20,000 ஆகலாம், கோடி 15,000, அது வேறு வகையில் நம்ம எடுத்துக்கலாம். தவிர நம்ம மக்களுடைய உயிரை எடுத்து எந்த தான் பொருளாதார உயிர் நாடியாக இருந்தாலும் உயிரெடுத்து உயிர் நாடியை நம்ம உற்பத்தி செய்ய வேண்டாம்ங்கிறது தான் என்னுடைய பதிவு. சினிமா துறையில் உள்ளவர்களுக்கு என்ன பழக்கம் சார்? ஏன் தொடர்ச்சியாக இது போல பல சம்பவங்கள், அதாவது இறப்புன்ற செய்தி வந்துட்டு சினிமா துறையில் மட்டும் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது, என்ன காரணம் சார்? அது பேர் ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன். இது சினிமா துறையில் மட்டும் இல்லைங்க தம்பி. நீங்கள் ஜிஹெச்க்கு, ஸ்டான்லிக்கு, கீழ்பாக்கு, எல்லா எங்கள் மருத்துவமனை மாதிரி உட்பட போய் பார்த்தீங்கன்னா டெய்லி நம்ம முன்னால் பல ரோபோ சங்கர்ஸ் இறந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அது ரோபோ சங்கருக்கு நடந்ததாக உங்களுக்கு தெரிய வருது, அவ்வளவுதான். அண்ட் ஊடகங்களுடைய சக்தி அதிகமாகிடுச்சு. கொஞ்சம் உள்ள நீங்கள் ஊடுருவி போகிறதுனால ஒவ்வொருக்கும் என்ன ஆகுதுன்னு தெரியுது. ஸோ இட் இஸ் நாட் கன்ஃபைன்ட். கொஞ்சம் அதிகம் என்ன, நிறைய ட்ரிங்க்ஸ் போடுறாங்க. ட்ரிங்க்ஸும் இந்த போதைப் பொருளும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது சினிமா இதில். அதை பற்றி நம்ம உள்ளே இருந்து பேச தேவையில்லை. அதான் வள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு, இந்த போதை அடிச்சுட்டு ஒருத்தர் ஆடும்பொழுது ஈன்றாள் முகத்தேயம், அதாவது அங்கே அம்மா பார்த்து ஐயோ இவன் பாருவன் ஆடிட்டு திரியிறானே, என்ன திருவள்ளுவர் 2வது நூற்றாண்டில் சொல்லியிருக்கார். அப்பேற்பட்டால் உங்கள் அம்மாவே கோச்சிப்பாங்க, அப்போ சான்றோர்கள் என்னையா நினைப்பாங்க, சான்றோர் முகத்தில் வராது களின்னு எழுதியிருந்தார். ஸோ இது வந்து ஒரு சமூக வியாதி, ஒரு சமூக ரீதியில் நம்ம இதை சரிப்படுத்தணும். மது குடிப்பவர்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன சார்? குடிக்காதீங்க, அதான் அட்வைஸ். அல்லது ரொம்ப லிமிட்டடாக இருங்க. இது மாதிரி 1 லார்ஜ் 2 லார்ஜ் அது மாதிரி. உடனே நிறைய பேர் சொல்லி டாக்டர் தண்ணி அடிக்க சொன்னார் அப்படி இல்லை. உங்களுடைய லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் ஓகேயாக இருந்தால் நீங்களே வண்டி ஓட்டிட்டு, பாவம் கஷ்டப்பட்டு பெற்ற ஏதோ ஒரு பையன் வண்டியில் ஓட்டிகிட்டு இருப்பான், காரில் ஓட்டிட்டு இருப்பான், அவனை இடிக்காத பட்சம் நீங்கள் கார் ஓட்டலைன்னா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. எங்கே நம்ம எல்லாருக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்க மாட்டேங்குது. ஒரு பொறுப்போட ஓட்டிட்டு எவன் மேலே ஏற்றிட்டு அப்படிலாம் இல்லாமல் இருந்தால், உங்கள் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் ஓகேயாக இருந்தால், நீங்கள் போய் 47% டாஸ்மாக் ஆளுங்க வீட்டுக்கு போய் பொண்டாட்டி கத்துறாங்க இல்லைன்னா அடிக்கிறாங்கங்கிறது ஒரு கருத்து கணிப்பு வந்துச்சு. 47.5% சென்னையிலேயே. அப்படி செய்யாமல் இருந்தால், இதெல்லாம் யாருக்கும் உங்களால் ஒரு தப்பு வராமல் இருந்தால் என்ஜாய். அது வந்து நீங்கள் 2 நாள் ஒரு வாரத்துக்கு லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் ஓகேயா இருந்தால் 2 பெக்கோ 3 பெக்கோ. வெள்ளைக்காரன் அது மாதிரி தான். நம்ம ஆளுங்க எந்த அடின்னு லிவர் காலி ஆகிறது வரைக்கும் அடித்து தீர்த்துடுறானுங்க. இந்த குவார்டரு ஹாஃப் எல்லாம் நம்மளும் தான், தமிழ்நாட்டில் தான். வெள்ளைக்காரன் இந்த குவார்டர் ஹாஃப்லாம் இல்லை, ஒரு 2 வைன் அடிப்பாங்க ஜாலியாக. ஆனால் எவ்ரி நைட் அடிப்பான். ஆனால் சாப்பிட்டப்புறம் முடிச்சுட்டு 7 மணிக்கு கணக்காக இருப்பான். நம்மளால் அடிச்சுட்டு அப்புறம் யாரும் சொன்னாங்க, சச்சின் 100 அடிச்சுட்டு இன்னும் ஆடிட்டு இருக்கிறான், நான் 300 அடிச்சுட்டு இன்னும் ஆடாமல் இருக்கேன், அது மாதிரி இருக்காங்க நம்ம ஆளுங்க. அந்த கட்டுப்பாடு நம்ம மரபணுவில் இல்லையோ என்னமோ. ஸோ கண்ட்ரோல் டாஸ்மாக், கண்ட்ரோல்டு ட்ரிங்கிங், 2-3 லார்ஜ், ஒரு வாரத்துக்கு 2 வாட்டியோ 3 வாட்டியோ அப்பப்போ லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் அடிக்காமல் இருங்க. ஆனால் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பார்த்து அடிங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும்.